நீங்க ஒரு 70 வயசு வரைக்கும் வாழ்றீங்கன்னு வச்சுப்போமே, உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 18,000 ஈவினிங்ஸ் கிடைக்கும். ஆனா இங்க கேள்வி என்ன தெரியுமா? அந்த 18,000 ஈவினிங்ஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏன் சொல்றேன்னா, நீங்க ஈவினிங் என்ன பண்றீங்க அதை பொறுத்து தான் நீங்க அடுத்த நாள் காலையில எந்த மாதிரியான லைஃபோட எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறதே இருக்கு. இங்க ஆம்பிஷியஸா இருக்கிற நிறைய பேர் தன்னோட ஈவினிங்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஈவினிங்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி தான் ஒரு ஃபவுண்டர், இன்வெஸ்டர் அண்ட் கன்சல்டன்ட்டா மாறினேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, உங்களோட ஈவினிங்ஸையும் வீக்கெண்ட்ஸை மட்டும் உங்களால் கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சதுன்னா, மற்றவங்க ஒரு வருஷத்தில் அச்சீவ் பண்ணுறத ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ண வீக்லேயே அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஒரு ஆவரேஜ் இந்தியன் வீக் டேஸில் ரஃபாக ஒரு 3.5 மணி நேரம் டூம் ஸ்க்ரால் பண்ணுறாங்க. அதே வீக்கெண்ட்ஸில் 5.5 மணி நேரத்துக்கு மேலே டூம் ஸ்க்ரால் பண்ணுறாங்க. இதை ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 1500 மணி நேரம் கிடைக்குது. அதுவே ஒரு வீக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃபாக 40 மணி நேரம் கிடைக்குது. இந்த 40 மணி நேரங்கிறது அமெரிக்காவில் ஃபுல் டைமாக வேலை பார்க்குறவங்களோட 1 வீக் ஒர்க்கிங் ஹவர்ஸே அவ்வளோதான். அதை நல்லா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது உங்களுக்கு ஒரு கெரியரையே உருவாக்கி தர டைமிங். ஆனால் இந்த ஹவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பை பெட்டர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஏன்னா உங்கள் டைமை மட்டும் நீங்கள் ஓன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்கள் அட்டென்ஷனை ஓன் பண்ணணும். டே டைமில் நமக்கு நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. கேலண்டர்ஸ் இருக்கும், மீட்டிங்ஸ் இருக்கும், டெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிக்க தேவையில்ல, நமக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், அதை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். பட் ஈவினிங் வந்தோடனே இந்த ஸ்ட்ரக்சர், டைரக்ஷன் எல்லாமே காணாமல் போயிடும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க ஓகே, ஆனால் உங்கள் அட்டென்ஷனும் ஃப்ரீயாக இருக்கா? அதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டின். உங்கள் ஈவினிங்கை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அதில் டெபாசிட் ஆகும், அதுவே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அதை வித்ட்ராவல் பண்ணும். ஆனால் இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது உங்களை டெப்த்தில் கொண்டு போய் விட்டுரும். இங்கே டெபாசிட்ஸ் எல்லாம் என்னென்ன தெரியுமா? குட் ஸ்லீப், எக்ஸசைஸ், கிரியேட்டிவ் ஒர்க் அண்ட் முக்கியமாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு டூம் ஸ்க்ராலிங் பண்ணுறீங்கன்னா அது வித்ட்ராவல். இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் பார்க்குறது தப்பு கிடையாது. பட் சம்டைம்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் ஆயிடுவோம். பட் இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிலாக்ஸேஷன் அண்ட் ரெக்கவரி ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஒரு ஹெக்டிக்கான டேக்கு அப்புறம் 3 hours நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகலாம், ஆனால் ரெக்கவர் ஆக மாட்டீங்க. ஸோ இதுக்கு பதிலாக கொஞ்சம் குக்கிங் கற்றுக்கோங்க, ரிலாக்ஸ்டான மெலடி சாங்ஸ் கேளுங்க, இல்லைன்னா ஒரு புக் எடுத்து ஒரு 10 பேஜ் படிங்க. அதுவும் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் வாக்காச்சு போயிட்டு வாங்க. இதெல்லாம் தான் உங்க ஸ்டேட் ஆஃப் மைண்டை கம்ப்ளீட்டா மாத்தும். இதுக்கு பேர் தான் ஆக்சுவல் ரெக்கவரி. ஃபைனலா டெப்ட் எடுத்துட்டீங்கன்னா அது இன்னும் டேஞ்சரஸ். ஒரு நாள் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நேரத்தையும் மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்ணுன்ட்டு நீங்க ரொம்ப லேட்டா தூங்குனீங்கன்னா அந்த மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவா ஃபீல் ஆகும். ஆனா அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் அது ப்ரொடக்டிவிட்டி கிடையாது, உங்க ஆம்பிஷன் கிரியேட் பண்ண டெப்ட்னு. ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஈவினிங் அப்படிங்கிற பேங்க் அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ணணும். என்ன டெபாசிட் பண்ணிருக்கீங்க, என்ன வித்ட்ராவல் பண்ணிருக்கீங்க, முக்கியமா என்ன டெப்ட் கிரியேட் ஆச்சு. அட் தி எண்ட் வித்ட்ராவல் விட டெபாசிட் அதிகமா இருந்துச்சுன்னா உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா காம்பவுண்ட் ஆயிரும். இப்போ இந்த நிமிஷம் உங்க மைண்ட்ல என்ன கேள்வி எல்லாம் ஓடிட்டு இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஈவினிங் ஒர்க் பண்ணணுமா இல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா? ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா இல்ல லேர்ன் பண்ணணுமா? அதுவும் இல்லைன்னா கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆகணுமா? இதை டிசைட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க் நான் யூஸ் பண்ணேன். அதுதான் CCC ஃப்ரேம் ஒர்க். கிளாக், காம்பஸ், கிளைமேட். ஃபர்ஸ்ட் கிளாக். உங்க கிளாக் தான் உங்களை மார்னிங் பர்சனா இல்ல நைட் பர்சனான்னு முடிவு பண்ணும். காலையில 5 மணிக்கு நேரத்தில் எந்திரிக்கிறது மட்டும் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனோட குவாலிட்டி கிடையாது. டிம் குக் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கலாம், ஆனா பராக் ஒபாமா நைட்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. பட் இந்த 2 பேர்த்தோட ரொட்டீனும் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டா குரோனோடைப்ஸ் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிரெயின் எந்த டைம்ல ஆக்டிவா பெஸ்டா ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க. சில பேர் மார்னிங் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க, ஆனா சில பேர் நைட்ல ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. இன்னும் சில பேர் ஆஃப்டர்நூன்லாம் பயங்கர ப்ரொடக்டிவா இருப்பாங்க. தயவு செஞ்சு டாடா, ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்கன்னு தொலைவரதை நிறுத்திட்டு உங்க பிரெயின் எத்தனை மணிக்கு ஆக்டிவா இருக்குங்கிறத முதல்ல பாருங்க. ஏன்னா அவங்க ரொட்டீனும் உங்க ரொட்டீனும் ஒண்ணு கிடையாது. நீங்க ஷார்ப்பா இருக்கிற டைமிங்ல ப்ரிசைஸா ஒர்க் பண்ணுங்க. நீங்க கிரியேட்டிவா ஃபீல் பண்ற டைமிங்ல உங்க இமேஜினேஷனை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதை விட முக்கியம், எக்ஸ்ட்ரீம் டயர்டா இருக்கிற டைமிங்ல டீப் திங்க் பண்றதை பத்தி யோசிச்சு கூட பார்க்காதீங்க. அந்த டைமை க்ளோஷர் அண்ட் ரெக்கவரிக்காக யூஸ் பண்ணுங்க. உங்க பெஸ்ட் ஐடியாஸ் எப்போ வருது, ஒரு பெஸ்டான டெசிஷன் எப்போ எடுக்கிறீங்க, இல்ல எப்போ ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, இதுதான் உங்க கிளாக். ஒரு இம்பார்ட்டன்டான வார்னிங் என்னன்னா, நீங்க என்னதான் ஒரு நைட் பர்சனாவே இருந்தாலும் ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்றது இட்ஸ் நாட் குட். செகண்ட், காம்பஸ்.
பேக் இன் 2013 என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு க்ரோயிங் ஸ்டார்ட் அப்ல ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணேன். கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் நான் கிடையாது. நான் என்னதான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் என்னோட ஈவினிங்ஸையும் வீக்கெண்ட்ஸையும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக படிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணேன். என்னதான் நான் வந்து ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஒரு ஐடி ஸ்டார்ட் அப்பே பண்ண ஆசைப்பட்டாலும் பிசினஸ்ல இருக்கிற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஃபினான்ஸ், மேனேஜ்மெண்ட், ஆபரேஷன்ஸ்னு இதை பத்தி மட்டுமே தான் என்னோட ஈவினிங்ஸும் வீக்கெண்ட்ஸும் இருந்துச்சு. ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சின்னதா ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தேன். அப்படி வந்த கான்டாக்ட்ல இருந்து ஒருத்தங்க எனக்கு மென்டாரா மாறினாங்க. 2017-18ல நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு அந்த மென்டார் பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. என்னோட டைரக்ஷன் நான் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டேன். 1 வீக் அட் அ டைம், 1 வீக் அட் அ டைம். இந்த காம்பஸ் தான் என்ன ஒரு எம்ப்ளாயில இருந்து ஆண்டர்பிரனரா மாத்துச்சு. ஸோ நீங்க உங்க லைஃப்ல எந்த டைரக்ஷனுக்கு அதிக டைம் கொடுக்கணும்னு யோசிங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 3 டைரக்ஷன் தான் இருந்துச்சு: பிசிக்கல், எமோஷனல், வொகேஷனல். பிசிக்கல்னா ஹெல்த்தி, எனர்ஜி, பாடி. எமோஷனல்னா ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். வொகேஷனல்னா ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், கெரியர்ஸ், நெட்வொர்க்ஸ். இது எல்லாத்தையும் ஈக்குவலா பண்ணணும் மட்டும் ஆசைப்படாதீங்க, சத்தியமா நடக்காது. இப்போ உங்க லைஃப்ல இதுல எந்த அக்கௌண்ட் காலியா இருக்குன்னு பாருங்க. நீங்க பாடியை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸை கேரி பண்றதுக்கு ஒரு நாள் உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்காது. ரிலேஷன்ஷிப்பை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் வரலாம், ஆனா செலிப்ரேட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க உங்க ஈவினிங் காம்பஸ் கிட்ட கேட்க வேண்டிய ஒரே கொஸ்டின்: என் லைஃப்ல இப்ப எந்த ஏரியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை? அந்த 3வது சி, கிளைமேட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஈவினிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா மாறும். சம்டைம்ஸ் ஜாலியா பீஸ்ஃபுல்லா இருக்கும், அதுவே சம்டைம்ஸ் வார் மாதிரி இருக்கும். இந்த வார் டைம்ல மட்டும் நார்மலா பண்ற ரொட்டீனை பண்ணீங்கன்னா சத்தியமா ஒரு யூஸும் கிடையாது. நானே இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். என்னோட கெரியர்ல நான் ஃப்ரெஷரா இருக்கும் போதும் சரி, மேனேஜரா இருக்கும் போதும் சரி, என்னோட ஈவினிங்ஸ் என்னைக்குமே ஒரே மாதிரி இருந்ததே கிடையாது. உங்களுக்கும் அதே தான். உங்க லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸ்லயும் உங்களோட ஒவ்வொரு ஈவினிங்கும் வேற மாதிரி இருக்கும். ஸோ சிச்சுவேஷன் மாறும்போது உங்க ரொட்டீன் கண்டிப்பா மாறணும். நீங்க ஒரு ஈவினிங் பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்கன்னா லேர்ன் பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க, முடிஞ்சா ஹெல்த்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுவே உங்க ஈவினிங் மட்டும் வார் டைமா இருந்துச்சுன்னா உங்க ஃபோக்கஸை நேரோ டவுன் பண்ணுங்க. அந்த மாதிரி டைமிங்ல உங்க ஈவினிங்க்கு ஒரே டாஸ்க் தான், அந்த வாரை சர்வை பண்ணணும். ஸோ உங்க ஈவினிங்கை நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க: நான் இப்போ பீஸ்ஃபுல்லா இருக்கேனா இல்ல வார் டைம்ல இருக்கேனா? நம்ம மைண்ட்ல என்னைக்குமே ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் இருக்கும். கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் முடியணும், ஹெல்த்தியான ஒரு டின்னர் சாப்பிடணும், ஒரு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 20 பேஜாச்சும் புக்ல படிக்கணும், மெடிடேஷன், ஃப்ரெண்ட்ஸுக்கு காலு, இதெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு பீஸ்ஃபுல்லா தூங்கிடணும். கேட்க செம்மையா இருக்குல்ல? ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ரியல் லைஃப் அப்படி இருக்கவே இருக்காது. லேட் ஈவினிங்ஸ்ல மீட்டிங்ஸ் வரும், டிராஃபிக் வரும், கிளைண்ட் சைட்ல இருந்து ப்ராப்ளம் வரும், நம்ம ஃபேமிலியில கூட ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இவ்வளவு ஏன் லேட் நைட் உங்க பாஸ் கிட்ட இருந்து கூட கால் வரலாம். எனக்குன்னே வருவீங்களாடா? உங்க ஈவினிங் ரொட்டீன் பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னா அது கரெக்டான சிஸ்டமே கிடையாது. இந்த மாதிரி கெயாட்டிக்கான ஈவினிங்ஸ்ல ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் தொலைவாதீங்க. நம்ம எய்ம் என்ன இருக்கணும்னா ஒரு இனஃபான ஈவினிங்ஸ் கிடைக்கிறது மட்டும்தான். அதுக்கு இந்த 3 விஷயத்த நீங்க பண்ணணும்: ரிமூவ், ரெஃப்ளெக்ட், ரெஸ்ட். தேவையில்லாத டெசிஷன்ஸ் எடுக்கிறத ரிமூவ் பண்ணுங்க. மெட்டாவோட ஃபவுண்டர் மார்க் ஜுக்கர்பர்க்கை பார்த்திருப்பீங்க. எப்பவுமே ஒரே டிஷர்ட்ல தான் இருப்பாரு. அது ஏன் தெரியுமா? இன்னைக்கு காலைல என்ன கலர்ல என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம், இந்த மாதிரி நீங்க எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எல்லாம் உங்களோட மென்டல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும். ஸோ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு ஈவினிங் நான் எந்த அன்னெசரி டெசிஷன் எடுக்க போறதை நிறுத்த போறேன். செகண்ட், ரெஃப்ளெக்ட். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன்? என் லைஃப்லயோ இல்ல என்ன சார்ந்தவங்க லைஃப்லயோ நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணேன்? ஃபைனலி எது என்ன எனக்கு சிரிக்க வச்சது? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வெறும் 2 மினிட்ஸ் தான் ஆகும். பட் இந்த 3 கேள்வி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணும். அது போக உங்க ஈவினிங் லைஃபை புரிஞ்சுக்க சப்போர்ட் பண்ணும். தேர்ட், ரெஸ்ட். கடைசியா தூங்க வந்திருக்கீங்க. இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்சர்வ்ஸான பீப்புளுக்கு ஸ்லீப்புங்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தான் தெரியும். 8 ஹவர்ஸ் தேவையே இல்லாம அன்கான்சியஸா இருக்கும்னு தோணும். ஆனா ஹியூமன்ஸ் இவ்வளவு எவால்வ் ஆகியும் இந்த ஸ்லீப்பை மட்டும் ரிமூவ் பண்ணவே முடியல. இதுவே நமக்கு ஒரு பெரிய மெசேஜ் தான். ஸ்லீப்புங்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது, அது நெக்ஸ்ட் டேவோட ஒரு ஃபவுண்டேஷன். எனக்கும் உங்களுக்கும் நம்ம 70 இயர்ஸ் ஆஃப் அடல்ட் லைஃப்ல வெறும் 18,000 ஈவினிங்ஸ் தான் இருக்கு. அதுக்காக உங்களோட எல்லா ஈவினிங்ஸையும் ப்ரொடக்டிவா மாத்துங்கன்னு சொல்லல. ஆனா இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கோங்க: என்னோட ஈவினிங்ஸ் ஃபியூச்சரை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுதா இல்ல என்னோட பிரசன்ட்ல இருந்து எஸ்கேப் ஆக யூஸ் ஆகுதா? ஒரு சூப்பரான ஈவினிங் உங்க டேவை மட்டும் முடிக்காது, உங்க பாடியை ரெக்கவர் பண்ணும், உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கும், ஃபியூச்சரை பில்ட் பண்ணும், அப்புறம் முக்கியமா உங்களுக்கே உங்களை திருப்பி கொடுக்கும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் உங்க ரொட்டீன்ல இருந்து எதை டெபாசிட் பண்ண போறீங்க இல்ல எதை வித்ட்ரா பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஈவினிங்ஸை பத்தின பர்ஸ்பெக்டிவ் மாத்தி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பரோட ஈவினிங்கே மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. See you in next video.